எஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி தொடர்பில் வெளியான முக்கிய செய்தி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளருக்கு நீதிமன்றில் ஆஜராக உத்தரவு. இலங்கை தமிழரசு கட்சியின் அனைத்து பொறுப்புகளையும் துறக்க மாவை தீர்மானம். 2 அத்தியாவசிய பொருட்களுக்கான வரி அதிகரிப்பு. யாழில் உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்ட சடலம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் முற்றிலும் பொய்யானவை என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ள போலீஸ் விசேட அதிரடிப்படையின் 50 அதிகாரிகள் உட்பட பாதுகாப்பு தரப்பினர் தொடர்ந்தும் செயற்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்தி தொடர்பில் பதில் அளிக்கையிலேயே பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்படவுள்ள அதிகாரிகளின் எண்ணிக்கை விரைவில் தீர்மானிக்கப்பட்டு நிறுவப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை தடுக்க தவறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தன இன்று திங்கட்கிழமை உச்சநீதிமன்றில் முன்னிலையாக உள்ளார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் நிலந்த ஜெயவர்தன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஏற்கனவே அறிந்திருந்தும் அதனை தடுக்க தவறியதால் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனை அடுத்து அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தன 75 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு செலுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் நிலந்த ஜெயவர்தன நஷ்டஈட்டை முழுமையாக செலுத்த தவறியதால் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் பேரில் அவருக்கு எதிராக சட்டமா அதிபர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணைக்காக நிலந்த ஜெயவர்தன இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இலங்கை தமிழரசு கட்சியின் அனைத்து பொறுப்புகளையும் துறப்பதற்கு அதன் தலைவர் மாவை சேனாதிராஜா தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாவை சேனாதிராஜா பதவியை துறந்தாலும் கட்சி உறுப்பினராக தொடர்ந்தும் பதவி வகிப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியலை நியமன குழு நேற்றைய தினம் வெளியிட்டுள்ளது. குறித்த பட்டியலில் புதுமுகங்கள் மற்றும் எம்.ஏ. சுமந்திரன் சார்பானோருக்கே வாக்களிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதைத் தொடர்ந்து கட்சியின் இந்த முடிவு தொடர்பில் கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் அதிருப்தியில் உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் அனைத்து பதவி மற்றும் பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி கே.வி. தவராசா கட்சி தலைமைக்கு எழுத்து மூலம் அறிவித்தல் விடுத்துள்ளார். இதன்படி இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை தலைவர் பதவி, இலங்கை தமிழரசு கட்சியின் சட்டக்குழு தலைவர், மத்திய குழு உறுப்பினர் ஆகிய அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தலைமையிலான ஊடக சந்திப்பை புறக்கணித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வெளியேறி சென்ற சம்பவமும் பேசுபொருளாகியுள்ளது. உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்திற்கான விசேட இறக்குமதி வரியை நிதி அமைச்சு அதிகரித்துள்ளது. உள்நாட்டு விவசாயிகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி 1 கிலோ பெரிய வெங்காயத்திற்கான வரியை 20 ரூபாவால் அதிகரிக்க நிதியமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. அத்துடன் 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரியை 10 ரூபாவால் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பெரிய வெங்காயத்திற்கான விசேட இறக்குமதி வரி 10 ரூபாவில் இருந்து 30 ரூபாவாகவும், உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரி 50 ரூபாவில் இருந்து 60 ரூபாவாகவும் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியிலுள்ள வீடொன்றில் இருந்து ஆணொருவரது சடலம் உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. இதன்போது சோமசுந்தரம் வீதி ஆனைக்கோட்டையை சேர்ந்த தம்பையா சிவனேஸ்வரன் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த வீட்டில் தனியாக வசித்து வந்த மனநலம் குன்றிய ஒருவர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவர் 4 தினங்களுக்கு முன்னர் தூக்கிட்டு உயிர் மாய்த்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. சடலம் மிகவும் உருக்குலைந்த நிலையில் காணப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.